வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன். கிளாஸ் 3 லைசன்ஸ் எடுக்கிறவங்க, டைரெக்டாக எடுக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைசன்ஸ் பாஸ் ஆன உடனே நீங்கள் வந்து QDL வந்து அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மூலிமா. அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலிமா ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நம்ம என்னென்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க அதை எப்படி நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வந்து தெளிவாக சொல்லுவோம் இந்த வீடியோ மூலிமா. வாங்க இப்போ பார்த்துருச்சு. அடுத்து வந்து இன்னொன்று தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ கிளாஸ் 3C லைசன்ஸ் வச்சுருக்கவங்க வந்து நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு வந்து தேவையில்லை. இப்போ கிளாஸ் 3C லைசன்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து பின்னாடி வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டைரெக்டாக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வந்து QDL அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் உள்ள கூகுளில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு QDL அப்ளை சிங்கப்பூர்னு போட்டுக்கோங்க. போட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் குவாலிஃபைடு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு உள்ளது. இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளை ஃபார் குவாலிஃபைடு டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கீழே வந்து லாகின் ஃபார் இண்டிவிஜுவல் யூசர்ஸ். சிங்க் பாஸ், உங்கள்கிட்ட சிங்க் பாஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக அதில் போகலாம். நான் வந்து சிங்க் பாஸ் இல்லாதவங்க லாகின் வயா பின் அண்டு டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறவங்களும் போகலாம். நான் இப்போ ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து உங்களுடைய பின் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணி உள்ளே போய்க்கோங்க. பின் நம்பர் டேட் ஆஃப் பர்த் போட்டதுக்கப்புறம் ஐ எம் நாட் அ ரோபோட் இப்படிங்கிறத இந்த இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் டிக் வரும். அதுக்கப்புறம் லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அடுத்த பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கிளாஸ் 3 லைசன்ஸ் வந்து நீங்கள் எப்போ வந்து பாஸ் ஆனீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அடுத்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் இருக்கும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கிளாஸ் 3 QDL அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதையும் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இதை கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இது இம்பார்ட்டன்ட் டிக்ளரேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் யாரும் வந்து தவறுதலாக வந்து கொடுத்துட வேண்டாம். உங்களுக்கு எதுவும் குறைகள் இருந்தால் இதில் வந்து எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். மற்றபடி எதுவும் உங்கள்கிட்ட பாடி ரீதியாக எதுவும் உங்களுக்கு குறைகள் இல்லாட்டி நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நோ கொடுத்துக்கலாம். இதை வந்து ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் பார்க்கணும். நமக்கு இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எதுலேயும் சஃபர் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்து அது என்ன ரீசனுங்கிறத கீழே எழுதிக்கணும். ஸோ நமக்கு வந்து இதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால் வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து நோன் கொடுத்துருக்கோம். நோன் கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிக்ளேர் தட் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பை மீ இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் அண்ட் பிலீவ் அப்படின்னு கொடுத்து டிக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் அப்ளிகேண்ட்ஸ் ப்ரிப்பேர்டு மெயிலிங் அட்ரஸ் அண்டு பர்டிகுலர்ஸ். இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கட்டாயம் நீங்கள் வந்து அதில் ஃபில்லப் பண்ணணும். ப்ளோக் ஹவுஸ் நம்பர் அப்படின்லாம் இருக்குல்ல, இது கூட நீங்கள் வந்து தெரிஞ்சால் கொடுக்கலாம். பட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபில்லப் பண்ணணும். போஸ்டல் கோடு, ஸ்ட்ரீட் நேம், இதை வந்து நீங்கள் தப்பாக ஃபில்லப் பண்ணிடக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது இதில். அடுத்து வந்து நீங்கள் எந்த ப்ளோக்கில் தங்கியிருந்தாலும் சரி, இல்லை ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் சரி, டார்மெட்ரி இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம். அதோடைய அட்ரஸை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கொடுங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து இப்போ கிளாஸ் 3C வந்து எடுக்கும்போது நிறைய பேர் தப்பாக வந்து அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக கொடுத்துட்டிங்கனாலும் மெயில் பண்ணிடுவாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் போயிடும். ஸோ மறுபடியும் ஒரு 1 வீக்கில் அவங்க வந்து இது பண்ணலைன்னா மறுபடியும் ரிட்டன் அந்த ஆஃபீஸ்க்கே போயிடும். உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கே வந்து ரிட்டன் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தவறை யாரும் பண்ண வேண்டாம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தெளிவாக வந்து உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இதில்
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அட்ரஸ் கொடுக்கும்போது பிளாக் நம்பர் தெரிஞ்சுக்கோங்க. யூனிட் நம்பர் தெரிஞ்சுனாலும் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்து வந்து போஸ்டல் கோடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரீட் நேமு, அடுத்து வந்து பில்டிங் நேமு. இப்போ ஒவ்வொரு பில்டிங்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும்ல, அந்த மாதிரி உங்கள் பில்டிங் எதுவும் நேம் இருந்துச்சுனாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வேண்டாம், தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க. இது ரெண்டையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை அண்ட் கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் EQDL அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் பிஃபோர் ப்ரொசீடிங். நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்கா, ஐடி நம்பர், பின் நம்பரு எல்லாமே பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த இது அப்ளை பண்ணுறதுக்கு லைசன்ஸுக்கு மொத்தம் வந்து 50 வெள்ளி கேட்பாங்க. அதை நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே வந்து காட்டுவாங்க. அந்த இதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்காங்கிறதையும் தெளிவாக இன்னொரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எல்லா அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக பார்த்து செக் பண்ணதுக்கப்புறம் I have verified and confirmed that the EQDL application information is correct அப்படின்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து மறுபடியும் பார்த்துக்கோங்க, உங்களுடைய மெயிலிங் அட்ரஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடித்ததுக்கப்புறம் ரோட் சேஃப்டி வீடியோன்னு ஒரு வீடியோ வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வந்து யூடியூப்புக்கு போகும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டிரைவிங் பண்ணணும் சிங்கப்பூரில் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. கட்டாயம் வந்து அந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்தா தான் அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணனா அந்த ஆப்ஷன் வந்து வராது. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் வரும். அதை நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அடுத்த இது பேமெண்ட் ஆப்ஷனுக்கே வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பேஜுக்கு வந்து வந்துடும். அதில் வந்து உங்களுடைய கார்டு நேமு அண்டு கார்டு நம்பரு, CVV நம்பரு எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஆனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் பேமெண்ட் ஃபார் QDL ஃபார் கிளாஸ் 3 இஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து பிரிண்டட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸ் வர்றதுக்கு வித்தின் 1 வீக்குள்ளே வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வந்து கைக்கு வந்துடும். அப்படி வல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 10 நாளைக்குள்ளே கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலேயும் வல்லாட்டி நம்ம வந்து ஆஃபீஸில் போய் கேட்கலாம். பட் நான் நிறைய பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு வந்திருக்கு. யாருக்கும் வந்து மிஸ் ஆனதில்லை. நீங்கள் உங்களுடைய அட்ரஸை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய அட்ரஸுக்கு கரெக்டாக அவங்க வந்து சென்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமானது உங்களுடைய அட்ரஸ் தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுறது நல்லது. இதை மட்டும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துங்க. இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து QDL வந்து அப்ளை பண்ணணும். இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து வாங்கிடலாம் ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.